மாயன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களுக்குள்ளே நம்ம போகிறோம். என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த 2026 மே மாதத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா தெளிவாக 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். நீங்கள் என்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு, நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மே மாதம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். கிட்டத்தட்ட ஒரு பல வருட காலமாக நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாளாச்சு, நிம்மதியாக ஒரு மனசு விட்டு பேசி ரொம்ப நாளாச்சு, மனதில் நிறைய போராட்டங்கள், ஒரு தூக்கத்தில் கூட போராட்டங்கள் அப்படிங்கிற நிலைமையில் உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலை அப்படியே மாறப்போகுது. உங்களுடைய மனசில் உள்ள கவலை, வருத்தங்கள், நிறைய போராட்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு கடந்து போகுது. கன்னி ராசிக்காரங்க, இந்த மாதத்துலேருந்து தான் நீங்கள் ஒரு மனதளவில் உள்ள அழுத்தங்களை தூக்கி போட்டுட்டு மனசார ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மே மாதம். அதே போல் கணவன் மனைவி உரிய செயல்பாடுகளில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுருக்கீங்க. ராசியில் வர 7ஆம் இடத்துல சனி பகவான் பக்காவாக உட்காந்துருக்கார். உங்களுடைய ராசியின் அதிபதி 9ஆம் இடத்துக்கு இந்த மே மாதத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், உங்கள் 2 பேருக்குள்ளே என்னென்ன தேவையில்லாத டிப்ரெஷன், அழுத்தங்கள் இருக்கோ, ஸோ அதை கடந்து வர போகிறீங்க. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. இந்த மாதம் உங்களுடைய அம்மாவளி உறவுகள் மூலமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக போகுது. ஓகேவா? அம்மா சொத்து, அம்மாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நாட்களாக நீங்கள் பட்டு வந்த ஒரு பெரிய போராட்டம், நீங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருந்த பெரிய போராட்டம், கஷ்டம் எல்லாமே உங்களை கடந்து அப்படியே வேறு பக்கம் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எதிர்பார்த்த தன வரவுகள் உங்களுக்கு இந்த வட்டம் கண்டிப்பாக வரும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய மாற்றம் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய உழைப்பின் மூலமாக, உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா முயற்சியின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சரியா? ஏன்னா நம்ம பணம் வருஞ்சோடனே சில பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, சார் லாட்ரி அடிச்சிருமா, ஸோ அங்கே பணம் வந்துடுமா, இங்கே உங்கள் உழைப்புங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க உழைச்சி ஓடா தேஞ்சு போனவங்க. உண்மை தானே? உங்களுடைய கற்பனை ஆற்றல், உங்களுடைய புத்தி கூர்மை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தியிருந்தா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க. ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஒரு புதிய விஷயம், ஒரு புதிய திட்டம் அப்படின்னா அதில் கன்னிராசிக்காரங்க நீங்கள் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது. அது அறிவுபூர்வமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானபூர்வமாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி. ஸோ ஒரு மகேசனுடைய, நம்மளுடைய இறைவனுடைய திட்டத்தில் கூட உங்களுடைய கண்டுபிடிப்பு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பல சிந்தனைகள், சிறப்பான செயலாற்றல் கொண்ட உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த அன்பு, நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, நம்ம மேலே ரொம்ப உயிராக இருக்காங்க, இவங்க நமக்காக என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அவங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இப்போ நடு ரோட்டில் சில கன்னிராசிக்காரங்களாம் நடு ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை. சில பேர் கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க, சுய ஜாகிரதையை கொஞ்சம் சுதாரிச்சனால இருப்பதை இழந்துட்டாங்க. ஸோ கடந்து போகும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த மாதத்தில் உங்களுடைய பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான செயல்பாடுகளில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. ஏமாந்தது போதும், ஏமாற்ற மாட்டீங்க,
ஆனால் ஏமாந்தது போதும். நிறையா ஏமாந்ததுக்காக இனிமே உங்களை ஏமாற்றாமல் இருக்கக்கூடிய நபர்களை உங்கள் கூட இந்த மே மாதத்தில் இறைவனுடைய அருளால் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவர்களாக கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இன்னும் 7ஆம் இடத்துல தான் இருக்கார். குரு பார்வை கிடைச்ச பிறகு தான் உங்கள் 2 பேருக்குள்ளே, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே நிறைய மகிழ்ச்சி வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தாண்டி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிரு. இப்போ உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்ன உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேசுவதுக்கு முயற்சி எடுப்பாங்க. உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அப்போ அவாய்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் அவங்களோட தனிமையில் உட்காந்து 2 பேரும் மனசு விட்டு பேசி பாருங்கள். பேசின பிறகு சேர்ந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். சேர்ந்த பிறகு மற்றவங்க சொல்கிறத காது கொண்டும், அதாவது உங்கள் உறவுகளில், அதாவது நண்பர்களில் அவங்கள பற்றி ஏதாவது விஷயங்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து நம்ப வேண்டாம். அதில் கவனமாக இருங்க. ஏன்னா உடைஞ்ச பொருள் உடைக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க, அழுத்தத்தை கொடுப்பாங்க. ஸோ ஆனால் அது உடைஞ்ச பொருளில் உங்கள்கிட்ட விலக்கப்பட்ட பொருள். அப்படிப்பட்ட சூழ்ச்சினால் பிரிஞ்சுக்கலாம் பல கன்னிராசிக்காரங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால், உங்கள் மனசு அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும் டைம் ஒதுக்குங்க. உங்கள் உள் மனசு வேண்டவே வேண்டாம்னு சொன்ன நபர்களை எக்காரணத்தை கொண்டும் பார்க்க வேண்டாம், பழக வேண்டாம், பேச வேண்டாம். இதில் மட்டும் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக சிறப்பாக இருக்கக்கூடிய மாதத்தில் முதன்மையான மாதமாக இருக்கும். தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20% 30% உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். அதே போல் இது நடக்குமா நடக்காதாங்கிற சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுத்து சரி பண்ணிடுமானா, என்னை தெரிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய எதிர்பார்ப்பில் பூர்த்தி செஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் முடியாது. சில நபர்களுக்கு அப்படியே எல்லாமே நடந்துடுது. சில நபர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு சார். அப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணணுன்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிச்சின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். சில நபர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் இப்போ வந்து எனக்கு ஜாதகமே இல்லையே, என்னோடய பேர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வயது இன்னும் வயது ஒரு 30 இல்லை 40 மேபி ஏதோ ஒரு வயசு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கரெக்டான ஒரு வருடம் கூட தெரியல, நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரசனம் என்ற ஒரு எளிமையான ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உறுதியாக எதிர்காலம் நம்ம உறுதியாக கணிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ யார் யாருக்கெல்லாம் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதே போல் அன்பான நேயர்கள், வீடியோ பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே நல்ல விதமான கமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.